நம்முடைய ஜீவியம் அவரால் உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. நன்மை செய்யும்படியாகவே தேவன் நம்மை இந்த பூமியில் ஆண்டு வைத்திருக்கிறார். நாம் தீமைக்காய் தேவன் நம்மை வைக்கிற தேவன் அல்ல. ஆவியினால் ஒவ்வொரு நாளும் பலப்படும்படியான ஒரு கிருபையும் வழிகளையும் தேவன் நமக்கு ஏற்படுத்துகிறார். நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான விருப்பம் என்னிடத்தில் இருக்கக்கூடுமானால் தேவன் அதையே இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு வல்லவர். உலகில் உள்ள எல்லா ஆவிக்குரிய மனுஷனுக்கும் இருக்கிறது போராட்டம். உள்ளான மனுஷனில் போராட்டம் இருக்கிறது. பவுல், நான் விரும்பாத தீமையே செய்கிறேன், எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. மேலும் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த மரண சரித்தேன் என்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று ஏங்குகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக சூழ்நிலைகள், உலகத்தில் இருக்கிறதான பலவிதமான நெருக்கங்கள் நம்மையும் இவ்வளமாக தான் வேதனைப்படுத்த செய்கிறது. யார் நம்மை விடுதலையாக்க முடியும்? நான் நிர்பந்திக்கப்படுகிறேன் என்று சொல்லி இந்த பவுல், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. அவர் யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொன்னதான இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடுகிறார். காரணம் என்ன? ஆவியிலே அவன் பலப்படுகிறான். தேவ சமூகத்தின் ஆவியிலே அவன் எழும்புகிறவனாயிருக்கிறான். இந்த 2 தீமோத்தேயு புத்தகத்தினுடைய 4ஆம் அத்தியாயத்தினுடைய 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி முடிக்கிறதை பார்க்குது. உலக வாழ்க்கையில எத்தனையோ போராட்டம், எழும்ப முடியல, சகிக்க முடியல, நிற்க முடியல, மனுஷன் நிமித்தமாய், உலகத்தின் நிமித்தமாய் போராட்டம் 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 என்று சொல்லி பாவத்தோட போராட்டம், சாபத்தோட போராட்டம், வியாதியோட போராட்டம், மனுஷனோட போராட்டம், பல விதங்களிலே ஒரு போராட்டத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆவியிலே நிறைந்து நாம் காணப்படுகிற போது, ஆவியிலே பலப்படுகிற போது ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கத்தக்கதான் கிருபையான நமக்கு தருகிறார். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை நடத்தப்படுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் பாவி என்பதை எப்பொழுது ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அந்த மனிதன் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு ஆயத்தமுள்ளவனாய் மாறுகிறார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலும் பாவி, பிரதான பாவி நான் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னை விட்டு கொடுக்கிறார். அந்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவப்படுகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதற்காக தான் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர் நம்புகிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நான் பாவத்தை எப்பொழுது அறிக்கை செய்கிறோமோ, பாவமான இடத்துல விழுந்த நாம் அந்த பாவத்தை விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் அர்ப்பணிக்க நாம் எழும்புகிறோமோ, அந்த இடத்திலே தேவன் நமக்கு அற்புதமாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதான வழிகளை ஏற்படுத்துகிறார். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம் தான் சொல்லுகிறது, அவருடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இப்படி யார் இந்த தீர்மானத்தை எடுக்கிறார்களோ, யார் இந்த தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறார்களோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய சாபங்கள் மாறுகிறது, அவருடைய ரோகங்கள் மாறுகிறது. அவருடைய வழிகளிலே கர்த்தர் ஆச்சரியமான வழிகளை காண்பித்துக் கொடுக்கிறார். பாவத்தோடு கூட எந்த மனிதனும் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையானதை காலவேளை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அதிகாலையில் தேவனும் நானும் என்கிறதான இந்த அதிகாலை ஜெபத்துல தேவன் அறிவுறுத்துகிற காரியம் அதுதான். நீ ஆவிலே பலப்பட வேண்டும். நீ ஆவிலே பலப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? ஆவிலே பலப்படக்கூடியதான மனிதனுடைய வழிகள் எப்படி இருக்கும்? நிர்பந்திக்கப்படுகிறதான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ரத்தம் ஒன்று உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் ஒரு மனிதனை எப்பொழுது சுத்திகரிக்க முடியும் என்று சொன்னால், அந்த மனிதன் தன் நாவை திறந்து அறிக்கை செய்தாக வேண்டும், அர்ப்பணித்தாக வேண்டும், விட்டு கொடுத்தாக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அந்த மனிதனுடைய பாவங்களையும் தப்பிதங்களையும் மன்னித்து தேவன் தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளையே, இந்த கால வேளையில ஒரு தீர்மானம் பண்ணணும். நாம ஆண்டவர் என்னுடைய பாவங்களை கழுவ வல்லமையுள்ளவர் என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
ஒருவேளை என்னுடைய பாவங்களை நான் இதுவரைக்கும் அறிக்கை பண்ணல அப்படின்னா, இந்த காலவில் ஆண்டவர் அறிவுறுத்த விரும்புகிறார். நீ இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது அல்லது இரவு படுக்கைக்கு போகும் பொழுது நான் யார் என்பதை முதலாவது நான் தீர்மானம் பண்ண வேண்டும். நான் எடுத்த உடனே கால் எழுந்து ஆண்டவரை துதித்து ஆரத்தை சோத்திரம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி கடந்து போவதல்ல. ஆண்டவரை காலவில் நான் யாராக இருக்கிறேன், எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், எப்படிப்பட்ட வழிகளில் நடக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எபேசியருடைய புத்தகம் 6ஆம் அத்தியாயம் அதனுடைய வசனத்தை 10ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனத்தில் வரைக்கும் நாம் வாசிக்கிற போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவத்தை விட்டுவிட்ட ஒரு மனிதன் திரும்ப பாவத்தை அவன் செய்வதில்லை. அவன் இடத்துல பார்க்கிற போது ஆவியின் கனி வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முடிவுள்ள ஒரு மனிதனாய் இருப்பான். ஒன்று நான் சொன்னேன், நீ ஆவிலை பலப்பட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்தாக வேண்டும் என்று சொன்னான். இந்த பாவத்தை கழுவதற்கு நான் நாவை திறந்து அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை கழுவதற்கு வல்லமுள்ளதாக இருக்குது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற நான் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது சொல்லி நான் நிச்சயித்துக் கொள்ளும் பொழுது, மூன்றாவதாக நான் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தை தீர்மானிக்க வேண்டும். தேவ சமூகத்தை நான் தீர்மானித்து ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நான்காவது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் கனிகளை கொடுக்கத்தக்கதாய் நான் விட்டு கொடுக்கிறேன்னா, ஆண்டவரே, நான்காவதாக நான் ஒரு நாளும் மேட்டிமையை நடந்து விடக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு வேலை என்னை தாழ்த்தி கொடுத்ததுனால, ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுத்ததுனால, ஒரு ரத்தம் என்னை கழுவினதுனால, ஆண்டவரை நான் கண்ணி கொடுக்கிறதுனால எனக்குள்ள மேட்டிமை வந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தாழ்மையுள்ளவனாய் தேவ சமூகத்தை தாழ்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் அதுதான் சொல்லுகிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் அவன் உயர்த்தப்படுகிறான் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில தன்னைத்தான் தாழ்த்துகிற மனிதனுக்கு கிருபை பெருகுகிறது. இந்த கால வேளையில எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்த போகிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீர்கள்? அந்த மனிதனுடைய வாழ்க்கை, தாழ்த்து விட்டு கொடுக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஐந்தாவதாக நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை செய்வான். ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழத்தக்கதான வழிகளை அவன் கண்டடைவான். அதோடு கூட ஒரு சுத்தவானுடைய ஐக்கியத்தில் அவன் தங்கியிருப்பான். அவனுடைய ஐக்கியம் பார்த்தா உலகத்தோடு இருக்காது, உலக மனிதர்களோடு கூட இருக்காது. பாவப்பட்ட மனிதனோடு கூட சேர்ந்திருக்க மாட்டார்கள். ஜெபிக்காத மனிதனோடு கூட ஐக்கியப்பட மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்தமுள்ள மனிதர்களோடு கூட, ஜெபிக்கிற மனிதர்களோடு கூட, வேதவசத்தை தியானிக்கிற, ஆவில நிரம்பி ஜெபிக்கிற, தேவனுக்காய் வைராக்கியம் கொள்ளுகிற, ஊழியத்தை நிறைவேற்றுகிற, தரிசனத்திலே ஓடுகிற மனிதர்களோடு கூட தான் இவர்கள் எல்லாருமே இசைந்திருப்பவர்களாக இருப்பார்கள். அவளோடு இணைந்து செயல்படுவர்களாக இருப்பார்கள். ஆமீன் சொல்லுவீங்களா? ஆவிலே பலப்படக்கூடிய மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இப்படிதான் தங்களுடைய ஜீவியத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆமீன் சொல்லுவீங்களா? அவருடைய ஜீவியம் ஒரு பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தோடு கூட இருக்கும். அல்லேலூயா. ஆறாவதாக, இந்த ஆவில பலப்படுகிற மனிதன் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருப்பார், வேதத்தை நாடுகிறவர்களாக இருப்பார். வேதவசனம் படிக்காத நாள் இருக்கா? எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனுடைய வார்த்தை எடுத்து வைத்து சங்கீதங்களுடைய புத்தகம் 1-2 பிரகாரமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி எப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாட்டமுள்ளவர்களாக இருப்பார், கர்த்தருடைய வார்த்தைக்காக தன் ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்பார், கர்த்தருடைய வார்த்தையினோடு அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கமும் வாஞ்சையும் விருப்பமாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமே இல்லை. அப்படி வாழுகிறவர்கள் தான் எல்லா கிரிகளிலிருந்து ஓய்ந்து அவர்கள் ஆவியிலே பலப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த பூமியிலே பரிசுத்த வல்லமையினால் நடத்தப்படுவார்கள். ஏழாவதாக, பரிசுத்த வல்லமையிலே நடத்தப்படுவார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் அவர்கள் ஆளுகை செய்யப்படுவதாக இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிகள் இந்த கால வேளையில நான் ஆவியில பலப்பட வேண்டும், நான் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற என்னிடத்தில் இருக்கிற நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை போல, ஆண்டவரே, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆவியில பலப்படணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மையான பாதையில் இல்லை வாழ்க்கை, பாவமான வாழ்க்கையா மாறுது, சாபமான வழிகளாய் மாறுகிறது, விரோதமான வழிகளாய், விரோதமான நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யத்தக்கதாய் தூண்டுகிறது என்று சொல்லி ஒரு வேலையை சிந்தித்து இந்த
இந்த காலவில் நீங்கள் காணப்படுவீங்க என்று சொன்னால், நீங்க ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன, நீ ஆவில பலப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நான் நிர்பந்திக்கப்படுகிற மனுஷன், இந்த மரண சரித்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவான் என்று சொல்லி அந்த நிலையை நீ உணர வேண்டும். அதாவது நீ தேவ சமூகத்திலே நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து நீ அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நான் அர்ப்பணிக்கப்படுகிற போது என்னுடைய எல்லா பாவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தாக வேண்டும், அல்லது ஒப்பு கொடுத்தாக வேண்டும், அல்லது நான் தீர்மானத்தோடு கூட நான் ஜீவிக்க வேண்டும். நான்காவது நாம் பார்க்கிற போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை நடத்துவதற்கு, ஒரு பரிசுத்த ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கு, பரிசுத்த ஆண்களுடைய ஐக்கியத்திலே காணப்படுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். ஆமென். ஒரு பரிசுத்த ஐக்கியத்தை தருகிறார், ஒரு பரிசுத்த ஐக்கியத்தை தருகிறார். ஐந்தாவது நாம் வாசிக்கிற போது, பரிசுத்த ஆவிய வல்லமையுடையவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினாலே நாம் நடத்தப்படுவதாக நாம் காணப்படுகிறோம். ஆறாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் என்ன செய்யப்படுகிறோமாம், நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு வழியிலே தேவன் நம்மை நடத்துகிறார். பரிசுத்த வார்த்தைகளிலே ஜீவிக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது, ஒரு தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற போது, இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியுடைய ஆளுகையினாலே, பரிசுத்த வான்களுடைய ஐக்கியம் வேற, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வேற. பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நான் நடத்தப்படுகிறேன். அந்த ஆவியானவர் கால வேளையில சகல சத்தியத்துவங்களை நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இளைய குமாரன் அப்படிதான் நினைத்தான். அவன் விழுந்த இடத்தை நினைத்து பார்த்தான். யோசித்து பாருங்க, எலிசாவோடு கூட இருந்ததான தீர்க்கதரிசி புத்திரர்களில் ஒருவன், அவன் உத்திரத்தை வெட்டுவதற்காக ஒரு கொடாரி எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டமாக அது இடத்தை விசாலமாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தீர்க்கதரிசியாக எலிசாவை அழைத்துக் கொண்டு அவர்கள் அந்த உத்திரத்தை வெட்டுவதற்கு, அந்த கொம்பை வெட்டுவது கடந்து போகிறார்கள். போகிற வழியில உத்திரத்தை வெட்டுகிறான். யார் அழைத்து கொண்டு போனானோ அந்த தீர்க்கதரிசி புத்திரனுடைய கோடாரி தவறி தடுமாறி அது தண்ணீரிலே விழுந்து விட்டது. அது தண்ணீரிலே விழுந்தவுடனே தன்னுடைய தீர்க்கதரிசி ஓடி போய் சொல்லுகிறான், என் கோடாரி இரவலாய் நான் வாங்கி கொண்டு வந்தேன், அதை நான் துளைத்து விட்டேன் அப்படி என்று சொல்லுகிற போது உடனே அந்த தீர்க்கதரிசி கேட்கிறார், அந்த கோடாரி எங்கு விழுந்தது என்று சொல்லி. யோசித்து பாருங்களேன், இந்த தீர்க்கதரிசனத்திலே கோடாரி இருக்கிறது, ஆனால் அதை அவர் கொடுத்திருக்கலாம், ஆனால் அவர் அதை தரவில்லை. விழுந்ததை, தொலைந்து போனதை, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த தீர்க்கதரிசி சொல்வது, எவ்விடத்தில் விழுந்தது? நீங்களும் நானும் எந்த காரியத்தில் விழுந்தோம் என்பதை உணர்ந்து நாம் அவ்விடத்திலே குமாரனாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே, தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்களும் நானும் நாவை திறந்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நீ இழந்து விட்டதான உன்னுடைய கோடாரியை, நீ இழந்து விட்டதான அந்த ரட்சிப்பை, நீ இழந்து விட்டதான அந்த வல்லமையை, நீ இழந்து விட்டதான அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை, நீ இழந்து விட்டதான வரங்களை, இழந்து விட்டதான கிருபைகளை, இழந்து விட்டதான ஆவின் கனியை, நீ இழந்து விட்டதான ஜீவிதத்தை, இழந்து விட்டதான சாட்சியை மீண்டுமாய் தேவனுடைய கரத்திலே திருப்பி கொண்டு வந்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ நினைக்க என் வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா? நீ விழுந்த இடத்தை காண்பி, விழுந்த இடத்தை சொல்லு. இன்னைக்கு இழந்து போனதை தேடும் ரட்சிக்க மனுஷனுமா உலகத்தில் வந்திருக்கிறா. நீ ஆவில பலப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ ஆவில நீ மேலோங்கி வளர வேண்டும் என்று சொன்னால், இந்த கால வேளையில் ஆவியானவர் உன்னோடும் என்னோடும் ஆண்டவர் பிரதிச்சயமாய் பேசுகிறார், பகிரங்கமாய் ஆண்டவர் பேசுகிறார். நீ தொலைந்து போனதை, நீ இழந்து போனதை, அந்த பலத்தை நான் மீண்டும் உனக்கு தருகிறேன், அந்த அபிஷேகத்தை உனக்கு நான் தருகிறேன், அந்த வல்லமை உனக்கு தருகிறேன், அந்த அற்புதத்தை உனக்கு தருகிறேன், அந்த ஜெப ஜீவிதத்தை, அந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை, அந்த பரிசுத்தவானுடைய வல்லமையை, அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை, என்னுடைய இரத்தத்தினாலே கழுவி கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன். அந்த ஆவினால் நிரப்பப்படவோ, வார்த்தையினால் நிரப்பப்படவோ, சாட்சியா ஜீவிக்கவோ, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நிலைத்திருக்கவோ, கர்த்தருடைய வார்த்தையை நிலைத்திருக்கவோ, கர்த்தருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றப்படவோ, அவருடைய இரத்தத்திலே மறைக்கப்பட கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி புத்திரன் சொன்ன உடனே அவர் என்ன செய்தாரா? அவர் ஒரு கொம்பை வெட்டி அது எங்கு விழுந்ததோ அந்த இடத்திலே அந்த கொம்பை வீசினாரா. வேதம் சொல்லுகிறது,
இழந்து போன அந்த கோடாரி, ஆழத்துக்கு போன கோடாரி, கொம்பு விழுந்த இடத்துல அந்த கோடாரியானது மிதந்து கொண்டு மேலே வந்து நிற்கிறது. அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்பொழுது எடுத்துக்கொள், நீ இழந்ததை எடுத்துக்கொள், நீ இழந்து விட்டதை கோடாரி எடுத்துக்கொள் என்று சொல்லி, இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவை அந்த கொம்பு, ஆமீன் சொல்லுவீங்களா? கல்வாரி சிலுவை அதுதான் அந்த இரட்சணிய கொம்பாய் இருக்கிறது. உனக்காய் வெட்டப்பட்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு வெட்டப்பட்ட இரட்சணிய கொம்பாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த இரட்சணிய கொம்பு விடத்தில் நீங்களும் நானும் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நீ இழந்த அத்தனையும் உன் வாழ்க்கை திருப்பி கொண்டு வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகளை மாற்றி பாவங்களை மன்னித்து ஆண்டவருடைய ஆவியை பலப்படுத்துகிறார், வல்லமையை பலப்படுத்துகிறார், சத்தியத்திலே பலப்படுத்துகிறார், கிருபையிலே பலனுடையவராய் மாற்றுகிறார், சாட்சியிலே கர்த்தரை எழுப்புகிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருகிறார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி விடும்படியாய் தம்முடைய மகிமையினால் கர்த்தரை நிரப்பி விடுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை ஆவியை பலப்படுத்தி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை நான் செய்கிறேனே, என்னிடத்துல இல்லை ஆண்டவரே, நான் விரும்புகிறதை செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ நன்மை செய்ய முடியாது, நீ எழும்ப போகிறாய். அப்படிப்பட்ட ஆவியின் ஒரு பலன் உனக்கு இருக்க போகிறது. ஆவியில கர்த்தர் எழுப்புதலை ஆண்டவனுக்கு தரப்போகிறார். ஆவின் சொல்லுவீங்களா? இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரமாய் போனாலும் மீண்டுமாய் நான் ஏன் இப்படி வாழ்ந்தேன், நான் ஏன் இப்படி இருந்தேன் என்று சொல்லி உணர்ந்து, பன்றிக்கு சாப்பிடுகிற புண்ணாக்கும் தவிடவனுக்கு கிடைத்த போதிலும் உணர்வடைந்து திரும்ப தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். நீங்கள் விட்டதான இடத்தை திரும்பி நீங்கள் வர வேண்டும். மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு நேர வர வேண்டும். நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். தண்டில் வைக்கப்பட வேண்டியதான விளக்காய் இருக்க வேண்டிய நீ, பிரகாசிக்க வேண்டிய நீ, இன்னைக்கு அணைந்து போனதான ஒரு நாணலாய் இருக்கலாம், அணைந்து போன ஒரு வாழ்க்கையாய் இருக்கலாம், பிரகாசிக்க முடியாத ஒரு வழிகாய் இருக்கலாம், இதுவரைக்கும் தீபம் ஏற்றமிட முடியாதபடி ஒரு விளக்கை போல அணைந்து போல ஒரு விளக்கை போல இருக்கலாம். உன் திரியை கர்த்தர் ஏற்ற விரும்புகிறார், உன் விளக்கை கர்த்தர் ஏற்ற விரும்புகிறார். இந்த கால வேளையில எது நான் விரும்பாததை செய்து விட்டேன் என்று சொல்லி ஒரு மனதில் நீ சங்கடத்தோடு கூட, வேதனையோடு கூட, சஞ்சலத்தோடு கூட இருக்கிறாயோ, அந்த இடத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவரை மாற்றுவதற்கு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? நீ ஆண்டுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிற போது, ஆண்டுடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிற போது, அப்படி சமூகத்தில் நீ உன்னுடைய இருதயத்தை செலுத்துகிற போது, இன்னைக்கு ஆண்டவனுக்கு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவனுக்கு மகிமை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஆவிலை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்னை தீர்மானிக்க முடியுமா? ஆண்டவரை நான் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணிட்டு ஆண்டவரை, இரவு நேரத்தில் நான் செய்த தவறு, இச்சையினால் விழுந்து விட்டதான காரியங்கள் ஆண்டவரை, பாவத்தினாலே ஆண்டவரை சினிமா படங்களை பார்ப்பது, ஆபாசங்களை பார்ப்பது, தவறான கண்ணோட்டத்தோடு ஜனங்களை பார்ப்பது, தவறான சிந்தையிலே வாழுவது, தவறான உணர்ச்சியிலே நடத்தப்படுவது, ஆண்டவரே நான் ஊழியக்காரனாக இருந்தும் நான் ஆபாசமான வழியில நடக்கிறேன், நான் ஊழியக்காரனாக இருந்தும் ஆண்டவரே சோத்திரம் சினிமாவுடைய ரீல்ஸை நான் பார்க்கிறேன், ஆண்டவரை யூடியூப்லையும் ஆண்டவர் வெப்சைட்லையும் ஆண்டவர் உலகத்திலையும் ஆண்டவர் தேவையில்லாத மாய்மாலமான அன்புக்கு அடிமையாகி என் ஜீவத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயம் என்னை மன்னியும் இயேசுவே, உடைய ரத்தம் மாத்திரம்தான் என்னை கழுவ முடியும் என்று சொல்லி தீர்மானிக்க முடியுமா? ஆண்டுடைய கட்டளை கொடுக்க முடியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளை கர்த்தனோடு பேசுகிறார். நீ தீர்மானம் எடு. நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ திரும்ப நீ எழும்ப வேண்டும். நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆண்டவனை நிறுத்த விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து நடத்தின தேவன், எழுப்பி கட்டிவிட்ட தேவன் இன்றைக்கு ஆண்டவனை எழுப்பிட விரும்புகிறார். நெகேமியா காலத்திலே விழுந்து போன அலங்கத்தை மதிலை கட்டும்படியாய் 52 நாட்கள் அவனை எடுத்து பயன்படுத்தி அலங்கத்தையும் மதில் சுவர்களையும் கட்டி தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய ஆலயத்தை செப்பனிடும்படியாய், ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாய், தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் நெகேமியா எழும்பினதை போல உன்னுடைய ஆலயம் வெடிக்கப்பட்டிருக்கிறது. உன் ஆலயம் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. சரீரமாக ஆலயத்திலே பாவம் இருக்கிறது. சரீரமாக ஆலயத்திலே இச்சை இருக்கிறது. சரீரமாக இந்த ஆலயத்திலே தேவ மகிமை இழந்தவர்களாய் நாம் வாழுகிறோம். இன்றைக்கு நீ எழும்ப வேண்டுமே, இன்றைக்கு நீ எழுந்தாக வேண்டுமே, கர்த்தருடைய சன்னிதியில் விட்டு கொடுத்தாக வேண்டுமே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீ எழும்பியாக வேண்டுமே. ரீமனா ஹந்தரபோ ஷபாகபோதி யாக்கடபலகதுடபா. நீ எத்தனை நாட்கள் ஜீவனோடு வாழப் போகிறாய்? எத்தனை நாட்கள் ஆண்டவரை நீ ஏமாற்றப் போகிறாய்? எத்தனை நாட்கள் ஆண்டவருக்கு மறைத்துக் கொள்ளப் போகிறாய்? எத்தனை நாட்கள் ஆண்டவருக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? தேவ ஜனமே, இந்த கால வேளை உனக்காக கர்த்தர் பேசுகிறார். நீ ஆவியில பலப்பட
வெளிப்பட வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நான், என்னிடத்தில் அந்த நன்மை இல்லையே, நான் பாவம் செய்கிறேனே என்று சொல்லி ஒரு விசையாய் நீ வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி அந்த ரத்தத்தை கழுவி கொள்ளும்படியாய், அந்த ஆவின் கனியை தரும்படியாய், பரிசுத்த ஐக்கியத்தில் நடத்தப்படும்படியாய், வேத வாசம் நிலைத்திருக்கும்படியாய், ஜெபிக்கலாய் எழும்பும்படியாய், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும்படியாய் இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு கர்த்தர் கட்டளை போகிறார். நீ ஆவின் கனியை கொடுக்கும்படி கர்த்தர் எழுப்ப போகிறார். நீ வரங்களுடைய கர்த்தரை எழுப்ப போகிறார். கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறது. இடத்தை கொடுத்தவர்களுக்கு இந்த வல்லமை வெளிப்படுகிறது. இந்த நாள் ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இடத்தை கொடுப்பாயா? அந்த தீர்க்கதரிசி புத்திரர் அந்த தீர்க்கதரிசியை இடத்துல சொல்லுகிற போது இழந்து போனதை பெற்றுக்கொண்டார். இந்த இளைய குமாரன் திரும்ப வரும் பொழுது தன் ஸ்தானத்தை மீண்டும் அவன் தக்க வைத்துக் கொண்டான். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்லட்டும், இழந்ததை திருப்பிக் கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை தருகிறார். போதும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி ரகசியமான அறையிலே செய்த பாவங்கள் போதும், இச்சைகள் போதும், நான் விழுந்து போனது போதும், மறைத்து கொண்டது போதும். அந்த அவைகள் மேல பலவீனம் வருகிறதே, அந்த கண்களிலும் கைகளிலும் கால்களிலும் செவிகளிலும் சிந்தனைகளிலும் எண்ணங்களிலும் அவைகளும் பலவீனம் வருகிறதே, பலவீனம் வந்து கூட உணர்வில்லையே. மனம் திரும்ப இடத்தை கொடு. பாவம் இருக்கிற இடத்துல பலவீனமும் வியாதியும் சாபமும் எழும்புது. இடத்தை கொடு. அவைகளை ஒப்பு கொடு. அறிக்கை செய். கர்த்தர் அவைகளை மன்னித்து விட வல்லவராயிருக்கிறார். ரத்தினால் கழுவிவிட வல்லவராயிருக்கிறார். நல்ல பிதாவே, இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எங்கள் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். மகிமை இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி தீர்மானித்தானே, அர்ப்பணித்தானே, தாவின் கனியை கொடுக்கும்படியாய் உடைய கரத்தில் விட்டு கொடுத்தானே, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படவும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும் வேத வசனத்திலே தன் ஜீவித்தை நடத்தி கொள்ளவும் ஒரு ஜெயமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்ததை போல இன்றைக்கு காலவில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையை மாற்றுங்க, எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் பிள்ளைக்கு சமாதானத்தின் நாளாய் மாறட்டும், ஒரு பரிசுத்த நாளாய் மாறட்டும். பாவத்திட்டு ஓய்ந்திருப்பார்களா? அவருடைய கண்களிலும் காதுகளிலும் நாவுகளிலும் இருதயங்களிலும் அவயவங்களிலும் கைகளிலும் பாதைகளிலும் ரத்தத்தை தெளிப்பீராக. சிந்தனை மண்டலங்களை கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக பிள்ளைகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் தனித்தனியை பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபையினால் மூடி மறைத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.